அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு குட் நியூஸ் என்னென்னா, எனக்கு சேலரி வந்துருச்சு யூடியூப்பில். இது என்னோடய 3rd சேலரி. எவ்வளோ வந்துச்சு எப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். அப்படியே ஒரு டே விலாகும் பார்த்துடலாம். எப்பயும் போல் காலையில் இருந்துச்சு என்ன செய்வோம் பெருசாக சேம் டைலாக் தான், ஒரு சேஞ்சும் இல்லை. ஏன்னா லைஃப்பில் அப்படி தான் நடந்துகிட்ருக்கா. அதனால தான் நம்ம கார் வந்துட்டு அண்ணன் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, வெளியில் போயிருக்காங்க. அதனால் அந்த இடமே எம்டியாக இருக்குது. கொஞ்சம் பார்க்கும்போது ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி. அந்த இடம் ஃபுல்லாகவே நம்ம தலைவர் தான் நின்றுட்டுருப்பார். இப்போ கொஞ்சம் காலியானோடனே எம்டியான மாதிரி இருக்குது. அன்றைக்கி பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ்க்கு என்ன கொடுத்து விட்டேன்னா, நாவல் பழம் வாங்கிட்டு வந்திருந்தேன்ல, அதை தான் வாஷ் பண்ணிவிட்டு எனக்கு அஃப்ரீன் அம்மாவுக்கு, அஃப்ரீனோட அத்தாக்கு எல்லாருக்குமே பேக் பண்ணியாச்சு. அப்புறம் எப்பயும் போல் நம்ம ஃபேவரட் டீயை குடிச்சு முடிச்சுட்டு நம்ம டேவை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். அஃப்ரீன் அம்மாக்காக யூனிஃபார்ம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு நாவல் பழமும் ரம்பூட்டானும் வந்துட்டு ஸ்நாக்ஸாக கொடுத்து விட்டுருந்தேன். இந்த பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நொங்கு அந்த மாதிரி ஃப்ளேவரில் இருக்குமா, அதனால தான். இன்றைக்கி மேடம்க்கு தயிர் சோறு தான். நமக்கும் மோர் குழம்பு தான் ரெடி பண்ண போகிறேன். அவளுக்கும் நல்லா தயிர் நிறையா ஊற்றி பிசைஞ்சிட்டு, அவளுக்கு தாளிச்சா பிடிக்காது, அதனால் இப்படியே நான் பேக் பண்ணிடுவேன் எப்பயும் போல் தான். அப்புறம் சிப்ஸ் இருந்துச்சா, அதையே வச்சு பேக் பண்ணியாச்சு. எப்பயுமே எனக்கு 24th தான் சேலரி வரும். இன்றைக்கி தான் எனக்கு சேலரி வந்துச்சு. அதுக்கு என்னத்த பெருசாக தனியாக வீடியோ போடுறது, இந்த வீடியோலேயே அப்படியே சொல்லிடலான்னு சொல்லிட்டு தான் இது என்னோடய 3rd சேலரி. எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லிட்டும் சொல்கிறேன். பாப்பாவுக்கு லஞ்ச் பேக் ரொம்ப நல்லா இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. நமக்கு தெரிஞ்சவங்க கடையில் தான் வாங்கினது. ரொம்பவே குவாலிட்டி நல்லா இருக்குது. மேடம் வந்திங்கன்னா அழகாக ரெடி ஆகிட்டாங்க. அவங்க என்எஸ்எஸ்ஸாக ஐயோ மறந்து போச்சே, இருக்கிறனால காலை 7:55க்கெலாம் வந்துடணுமா, முன்னாடி டியூட்டி பார்க்கணுன்னு சொல்லிட்டு மேடம் ஏர்லியாகவே கிளம்பிட்டாங்க இன்றைக்கி. அந்த யூனிஃபார்மில் அந்த ரெட்டை ஜடையெல்லாம் போட்டால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பிள்ளைங்களெல்லாம் பார்க்குறதுக்கு. இன்றைக்கி நமக்கு என்ன நான் செய்ய போகிறேன்னா, மோர் குழம்பு தான். மோர் குழம்பு இல்லை, தாளிச்ச மோர். எப்போவுமே இது எடிட் பண்ணும்போது அப்படியே வந்துடும். ரொம்ப நாளாக நான் இதை தான் மோர் குழம்புன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒன் டைம் சொன்னதுலேருந்து தாளித்த மோர் இதுதான். மோர் குழம்புனா இன்னும் அரைச்சலாம் செய்வாங்க போல் இருக்குது. எனக்கு இப்படி செய்கிறதே கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குமா, அதனால் கொஞ்சம் செஞ்சுக்கிடுவேன். செய்கிறது கொஞ்சம் திக்காக செஞ்சுக்கிடுவேன். சாப்பாடில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் க்ரீமியாக நல்லா இருக்குமா, அதனால தான். தொட்டுக்கிறதுக்கு என்ன பண்ணேன்னா, நுரையீரல் இருந்துச்சு நம்ம வீட்டில். அதை அப்படியே பெப்பர் போட்டு சூப்பராக காரமாக செய்யலான்னு ரெண்டோட காம்பினேஷனுமே ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. நுரையீரலுமே நான் ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன். அதோட ரெசிபி வேணால் நான் ஓரளவு சொல்கிறேன். ஏன்னா வீடியோ எடுக்கலை. காலையில் சும்மா என்ன சொல்கிறது, கடகடன் பரபரப்பாக இருப்போமா, அப்படியே ஃபோன் எடுக்கிறத மறந்து போயிடுவேன். எல்லாருமே அப்படி தான், இல்லை வேலையை எப்படா முடிப்போன்னு இருக்கும், அந்த மாதிரி தான். அந்த சங்கு மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் போட மாட்டேன். அதெல்லாம் எடுத்து தூர போட்டுட்டு நல்லா மஞ்சள் பொடி போட்டு கல்லுப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், 4 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு அதை அப்படியே வதக்கி விட்டுட்டேன். அதுவும் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். அது பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் பேருக்கு ஒரே ஒரு தக்காளி, சின்னதாக ஒரு தக்காளி போட்டுட்டு நுரையீரை அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகா பொடி, உப்பு போட்டுட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா நுரையீரலை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரில் நல்லா விசில் விட்டுட்டேன். கடைசியில் தான் வந்துட்டு மிளகு, ஜீரகம், சோம்பு பவுடர் இருக்கும்ல, அதுவும் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு அப்படியே சுருள வைக்கணும்னு வைங்களேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கடைசியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். தேங்காய் எண்ணெய் ஆப்ஷனல் தான், நான் ஃப்ளேவருக்காக ஊற்றிக்கிட்டேன். நல்லாயிருக்கும். இதுதான் நம்ம வீட்டோட லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி. அப்புறம் பாப்பா கொஞ்சம் காசு போட வேண்டியிருந்துச்சு, அஃப்ரீன் அம்மாவுக்கும் அஃப்ரா குட்டிக்கும். அதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன்னு வைங்களேன். அஃப்ரீன் அத்தா வேலைக்கு போகும்போது போட்டுருவாங்க. ஏதோ ஒரு 2 months ஒன்ஸு, 3 months ஒன்ஸ் ஏதாவது ஒரு 1000 ருபீஸோ ஏதோ சின்ன சின்ன சேவிங்ஸ் தான். அவங்க ஃப்யூச்சருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும்ல, அவங்க படிப்புக்குன்னு போகும்போது ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணி வைக்கிறேன். அஃப்ரீன் அம்மாவுக்கு சின்ன பிள்ளையிலே ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஒரு 3 years இருக்கும்போது. அஃப்ரா குட்டிக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், 1 yearலேயே ஸ்டார்ட் பண்ணலான்னு. டைமும் ஆயிடுச்சு. நான் அப்படியே பாப்பாவும் அம்மா வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். சொன்னியே சப்ஸ்கிரைப் சொன்னேன், சத்தமா சொல்லு. இங்க பார்த்து சொல்லு, இங்க பார்த்து. வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சத்தமாவே சொல்லு. பண்ணிக்கோங்க மக்களே. யார் சொல்லி கொடுத்தா? சொல்லு சொல்லு பாப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. யார் சொல்லி கொடுத்தா? நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. டிங்கு வேற. அறிவாளி வானத்துல ஸ்பீடா போய் பறந்துருச்சுன்னா
இல்ல வீரா, பேசிக்கா பாலத்துல ஸ்பீடா போகக்கூடாது. ஆமா நான் சொல்றேன்ல, சம்டைம்ஸ் எகிரிடும்ல, ஃபோன் பண்ணணும் வீரா, பண்ணணும். அஃப்ரா குட்டியை அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு என்னையும் அஃப்ரினத்தா ட்ராப் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. எனக்கு எப்படி சேலரி வந்துச்சுன்னா $9,600 வந்துருந்துச்சு. இந்த $100 சேர்க்கறதுக்குள்ளே நான் ஒரு வழி ஆகிட்டேன். 5 மாதமாக சேர்த்து வச்சுருக்கேன் இந்த $100 நான். நிறைய பேரோட தாட் எப்படின்னா, யூடியூப் வச்சுருக்கோம், அதில் இன்கம் வந்து தான் நாங்கள் எல்லாம் வாங்குகிறோன்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது. அதில் இன்கம் வரும். இந்த மாதிரி 5 months ஒன்ஸ், அதுவும் நான் வீடியோ ரெகுலராக போட்டால் மட்டும்தான் வருமே, இல்லைன்னா வராது. ஏன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். எனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ டாலர் வருது, வியூஸ் போடுறத பொறுத்து, அந்த மாதிரி அதில் வர ஆடை பொறுத்து தான் காசு. அவ்வளோதான் எனக்கு சேலரி வந்துச்சு. உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன் எப்பயும் போல். மேடம் பாருங்கள், ஒழுங்காவே சொல்ல மாட்டேன், சத்தமும் சொல்லு. யார் சொல்லி கொடுத்தாது? யார் வீடியோ பார்த்தையோ? நின்று சொன்னாதான் ஒழுங்கா கேட்கும். அப்ப சொல்லு, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம வீடியோ பிடிச்சிருக்கோம். போலாமா? சரி. வீடியோ பிடிச்சதா உனக்கு சப்ஸ்கிரைப் நீங்க என்ன டிங் நத்திங் மக்களே வேற. நான் ஓட்டா கேட்குறேன். உனக்கு யார் பிடிக்கும்? அப்புறம் உங்க அக்காவுக்கு யார் பிடிக்கும்? அது ஸ்டாலின் உனக்கு பிடிக்கும். விஜய் அஃப்ரீனுக்கு என்ன பிடிக்கும்? டிவிக்கேவா? வீடியோ கேல டிவிக்கே என்னது? ஸ்டாலின் சார் சொல்லணும். எப்படிங்க பாடு? இந்த பாட்டு எதுல பார்த்த? நீயே கண்டுபிடிச்சி என்ன பாட்டுது? சரிங்க, சொல்லிட்டு போ. அப்பப்போ ஓடி வீடியோ பிடிச்ச எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஃபேன் இருக்காங்க. ஒரு ஸ்டாலின் சார் ஃபேனு, ஒரு விஜய் சார் ஃபேனு. அதுக்கு வேறு அடிச்சுக்கிடுவாளுங்க இப்போயே. ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு நைட்டுக்கு டின்னர் ரெடி பண்ணணும்ல, அதனால் அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். தோசை மாவு கரைச்சி வச்சுட்டு கொஞ்சம் அஃப்ரீனத்தாக்கு மட்டும் சப்பாத்தி, பிள்ளைங்களுக்கு தோசை, தக்காளி சட்னி ரெடி பண்ணலாம். தக்காளி சட்னி ரெடி பண்ணேன். அதுக்குள்ளே மறுபடியும் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தனால கொஞ்சம் ரெசிபிஸ் அப்படியே சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் சட்னி அதெல்லாம் வச்சேன். அப்போல்லாம் நான் வீடியோ எடுக்கலை. கொஞ்சம் வேலை இருக்கும்போது என்னால் வீடியோலாம் எடுக்க முடியாது, அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறது தான். அப்படி தான் நைட்டு பொழுது போச்சு. என்ன சொல்லணும்னு நினச்சேன். அப்புறமா இன்னொரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. அதை நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யாராவது யூடியூப் சிஸ்டர்ஸ்க்கு அதை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அது என்னென்னு சொன்னோன்னா வீடியோ முடிய போதா, அது கொஞ்சம் லாங்காக இருக்குது, அதனால தான். அன்றைக்கி தக்காளி சம்பா செஞ்சுட்டு தோசையை ஊற்றிட்டு ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, அதெல்லாம் வேலையை முடிச்சுட்டு வீடெல்லாம் நீட் பண்ணிவிட்டு பிள்ளைங்கள படிக்க வச்சுட்டு செஞ்சுட்டு தூங்குறதுக்கு மணி 12 ஆயிடுச்சு. இதில் துணி காய போடுற வேலை வேறு. பிள்ளைங்கள 9:30க்கு தூங்க வச்சுட்டு நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்குறதுக்கு ஒரு 12 ஆயிடுச்சு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்பயும் போல் ரொட்டீன் தான்.